இஷாரா செவ்வந்திக்கு உதவி செய்தவர்களுக்காக மட்டுமே தனியாக ஒரு சிறைச்சாலை ஒன்று கட்டணும் போல நடக்குது. ஏன்னு சொன்னால் அவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளுமே கைதுகள் நடந்து கொண்டே இருக்குது. நானும் நெடுக செவ்வந்தியை பற்றின செய்திகளை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் செவ்வந்தி செவ்வந்தி என்று சொல்லி, ஆனால் வேறு வழியில் செய்தி வந்தோன்னு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சட்டத்தரணியரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடவத்த பகுதியில் வைத்து இஷாரா செவ்வந்திக்கு உதவி செய்தான்னு சொல்லி. எனவே அந்த சட்டத்தரணி யார், அவருடைய விவரங்கள் என்ன விதமான உதவிகள் செய்தார் என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். கிளிநொச்சியில் இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் காட்டுக்குள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கடவத்தையில கைது செய்யப்பட்ட இந்த பெண் சட்டத்திரணி இரண்டு விதமான உதவிகளை செவ்வந்திக்கு செய்தான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஒன்று அந்த தண்டனை கோவை புத்தகம் இருக்குத்தானே, அதை கொடுத்தது இவாதானாம். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கணேமுல்ல சஞ்சீவனுடைய அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ரிவால்வர் இருக்குத்தானே, இந்த தண்டனை கோவை சட்ட புத்தகத்துக்குள்ள மறைச்சு தான் எடுத்து கொண்டுவரப்பட்டது நீதிமன்றத்துக்கு. தனி ஒரு லோயர் மாதிரி காட்டிக்கொண்டு செவ்வந்தி அந்த புத்தகத்தை கொண்டு வந்தது. எனவே அந்த புத்தகத்தை கொடுத்தது இந்த லோயர் தான் என்று சொல்லப்படுகிறது. இது முதலாவது குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு லோயர்களுக்கான போலி அடையாள அட்டை ஒன்று கொடுக்கப்பட்டதாம். அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்தது இவாதானாம். எனவே லோயர் மாதிரி விரைக்குள்ள தச்சில் ஐசி செக் பண்ணால் காட்டத்தானே வேணும். அதுக்காக போலி அடையாள அட்டை ஒன்றை ஏற்பாடு செய்து கொடுத்தான்னு சொல்லி இந்த பெண் சட்டத்தரணியினுடைய பேர் விவரங்கள் வெளிப்படுத்தப்படையில. இருந்தாலும் எங்களுக்கு தகவல் கிடைக்காம இருக்குமா? கிடைக்கும். என்ன பேர் என்று சொன்னால் தாமர அபேரத்ன. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இவா தான் அந்த பெண் சட்டத்திரணி. பாருங்கள், இவாண்ட பேர் தாமரை இல்லை, தாமரை. அவள் செவ்வந்தி. எனவே செவ்வந்திக்கு தாமரை உதவி செய்திருக்கிறார். இப்போ போலீஸில் பிடிபட்டு விசாரணைகள் நடந்து இருக்குது. அதே நேரம் இந்த தண்டனை சட்டக்கோவை புத்தகம் இருக்குதானே, அது சம்பந்தமாக ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் இந்த லோயர் கொடுத்தா பிறகு செவ்வந்திட்ட, அப்போ செவ்வந்தி அதை கொண்டு இப்போ என்ன செய்யணும், அதை வெட்டி அதுக்குள்ளே ரிவால்வரை வைக்கணும். அப்போ ஓப்பன் பண்ணிக்கிறார். ஓப்பன் பண்ணிக்குள்ள 291 பக்கம் ஓப்பன் ஆகிருக்குது. அதில் இருந்து தான் அந்த கோந்தி, அந்த கிளி பழத்தை கோந்துற மாதிரி நடுவால கோந்தி அதுக்குள்ள ரிவால்வரை வச்சுக்கிறா. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், செவ்வந்தி அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணும்போது அந்த 291 பக்கத்தில் என்ன அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? தெரிஞ்சு ஓப்பன் பண்ணாவா தெரியாதனமா ஓப்பன் பண்ணாவோ தெரியாது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது கோர்ட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் என்று சொல்லி, அதாவது கிரிமினல் குற்றங்களுக்கான தண்டனைகளை பற்றி அதில் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னண்டா இவா செய்ய இருந்ததும் கிரிமினல் குற்றம் தானே, அதனால தான் தன்னையும் அறியாமல் அந்த ஒரு பேஜை ஓப்பன் பண்ணாவோ இன்னும் தெரியல. எப்படியோ கடைசியில் அந்த புத்தகமும் பிடிபட்டு செவ்வந்தியும் பிடிபட்டு இப்போ லோயர் தாமர அபேரத்ன அவாவும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. கிளிநொச்சியில் 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் காட்டுக்குள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இவற்றை பேர் அப்சரன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அந்த இளைஞர். என்னென்னு சொன்னால், இந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இவர் காணாமல் போயிருக்கிறார். பிறகு நேற்று இவருடைய சடலம் காட்டு பகுதிக்குள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மரம் ஒன்றில் கட்டி தொங்க விடப்பட்ட நிலையில் இவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு கொலையாக இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகிறது. என்னென்னு சொன்னால், இந்த மாதம் 24ஆம் தேதி இவர் வெளிநாட்டுக்கு போக இருந்தவராம். அப்போ வெளிநாட்டுக்கு போக இருந்த ஒரு இளைஞர் 19ஆம் தேதி காணாமல் போய், அப்போ கிளிநொச்சி யூனியன் குளம் பகுதியை சேர்ந்தவர் தானே. எனவே அக்கராயன் குளம் போலீஸில் போயிட்டு பெற்றோர்கள் முறைப்பாடு செய்திருக்கிறோம், இந்த மாதிரி மகனை காணல் என்று சொல்லி. பிறகு போலீசாரும் ஊரவர்களும் சேர்ந்து தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்தி நேற்று அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு கொலை சம்பவமாக இருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுது. இதோட நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்கள். இந்த வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கின்ற இளைஞர்கள் 2 நாட்களுக்கு முதல் அல்லது ஒரு வாரத்துக்கு முதல் இந்த மாதிரி மர்மமான முறையில் உயிரிழக்கிற சம்பவங்கள் இது முதல் தடவை இல்லை. இதுக்கு முதலும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த வெளிநாட்டு பயணங்களை ஏற்பாடு செய்கிறார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது என்னென்னு தெரியல. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய்க்குள்ள சில பேர் பாட்டி வச்சு ஊரெல்லாம் சொல்லி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி, ஆனால் அப்படியான விஷயங்கள் தவிர்க்கணும். என்னென்று சொன்னால், இப்போ காலம் கெட்டு போய் கிடக்குது. எனவே எல்லாத்தையும் முதலே சொல்லி கொண்டிருக்கிறது ஆபத்தாக தான் போய் முடியும். எனவே என்ன சொல்லணும்னு சொன்னால், இந்த கொழும்பு ஒருக்கா போயிட்டு வரேன், சின்ன ஒரு அலுவல் கொழும்பு போகிறேன்னு சொல்லி போட்டு அப்படி ஏறி வெளிநாட்டுக்கு அப்புறம் சொல்கிறானே ஃபோன் பண்ணி, நான் கனடாவில் நிற்கிறேன், நான் லண்டனில் நிற்கிறேன்
செய்கிறேன்னு சொல்லி அது பிறகு சொல்லிக்கொள்ளலாம், கோவிச்சா கோவிக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் முட்கூட்டியே சொல்கிறது வந்து இந்த மாதிரி கொலைகளுக்கு ஒரு காரணமாக இருக்குமான்னு சொல்லி ஒரு சந்தேகம் பெறுது. ஏன்னு சொன்னால் இது முதல் தடவையில் இதோட நிறைய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான முறையில் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள், வெளிநாட்டுக்கு போக இருப்பவர்கள். எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை இப்பொழுது அக்கராயன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். நீதிமன்றத்தில் இடம்பெற்ற மற்றும் ஒரு பரபரப்பான சம்பவம். அவிசாவளையில் இருக்கின்ற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதாவது நீதவான் நீதிமன்றத்துக்கு ஒரு பெண் ஒரு ஆள் வந்திருக்கிறார். அப்போ பெண் விரைக்குள்ள வந்து வாசலில் மறைச்சி செக் பண்ணி வந்தானே, அவைய கேட்டுக்கணும் எங்கே போகிறீங்க, என்ன வழக்கு, என்ன கேஸ்ன்னு சொல்லி. அதுக்கு அவா சொல்லியிருக்கிறா, இந்த மாதிரி டிராஃபிக் வயலன்ஸ் உண்டு, அதாவது போக்குவரத்து விதியை வந்து நான் மீறி இருக்கிறேன், அதனால வழக்கு போடப்பட்டிருக்கிறது, எனவே அதுக்கு தான் நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்லி சரி எண்ணி போட்டு அவன் பேக்கை வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு சிரிப்பினம் தானே அவையில் வந்து செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு துப்பாக்கி ஒன்று வந்து இருக்குது. அப்போ எல்லாரும் அலர்ட் ஆகி உடனடியாக அந்த பேக் மீட்கப்பட்டு அந்த பெண்ணும் வந்து தடுத்து வைக்கப்பட்டு அந்த துப்பாக்கியை வந்து செக் பண்ணி பார்த்தா அது போலி துப்பாக்கி, அது ஒரிஜினல் கிடையாது. எனவே போலி துப்பாக்கியை கொண்டு எதுக்கு நீதிமன்றத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி முதலாவது கேள்வி. அடுத்த கேள்வி, அந்த பெண்ணுக்கு அண்டைக்கு அப்படி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் கிடையவே கிடையாதாம், அப்படி ஒரு வழக்கே இல்லையாம். போக்குவரத்து விதிமுறைகளை வந்து மீறினு சொல்லி ஒரு வழக்கே கிடையாதாம். எனவே பொய்யான வழக்க சொல்லி போலியான துவக்கையும் கொண்டு எதுக்கு நீதிமன்றத்துக்கு வந்தவான்னு சொல்லி தெரியல. இப்போ வந்து கைது செய்யப்பட்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஒன்று வந்து ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டதாக இருக்கலாம் ஒன்று, அல்லது வெளியில இருந்து போர் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்தால் கட்டாயம் போலீஸ் பிடிச்சி கொண்டு உள்ளுக்க ஓடும் தானே, எனவே கொஞ்ச நாளைக்கு போய் உள்ளுக்கு இருப்போம்னு சொல்லி அப்படி பிளான் போட்டாவோ இன்னும் தெரியாது. இப்பொழுது நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பிட்ட இந்த பெண். இதே நேரம் இன்னும் ஒரு நீதிமன்ற வழக்கு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கான வழக்கு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி இன்றைக்கு. எனவே இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன விதமான சம்பவங்கள் நடக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நடந்து முடிந்த தெற்காசிய மெய்வல்லுநர் போட்டியில் இலங்கை 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. இலங்கை அணி 2வது இடத்தை பிடித்து வெற்றி வாகை சூடியிருக்கின்றது. நேற்று அந்த அணியினர் நாடு திரும்பியிருந்தார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண் வந்து 3 தங்கப் பதக்கங்களை வென்றிருக்கின்றார். ஒரு இஸ்லாமிய சகோதரி ஒருவர், அவருடைய பேர் வந்து ஃபாத்திமா ஷபியா யாமிக் என்றது. ஃபாத்திமா ஷபியா யாமிக் என்று சொல்லப்படுற இந்த சகோதரி வந்து 3 தங்கப் பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். எனவே இந்த சகோதரிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஓவியர் ஜெஃப்ரி வரைந்த ஒரு கேலி சித்திரம். அதாவது இலங்கை தீவு இருக்குது, இலங்கை, அதை வந்து 2 பாம்புகள் சுற்றி நிற்குது. 2ம் பார்த்தா பயங்கரமான பாம்பாக கிடக்குது. ஒரு பாம்பு வந்து ட்ரக்ஸ், போதைப் பொருள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற பாம்பு வந்து அண்டர் வேர்ல்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது, பாதாள உலக குழு என்று சொல்லி. எனவே இந்த 2 பாம்புகளும் சேர்ந்து சுற்றி 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 இலங்கையை வந்து கடிக்கிற மாதிரி வரையப்பட்டிருக்கிறது இந்த ஒரு கேலி சித்திரம். இது கேலி சித்திரம் இல்லை, உண்மையில ஒரு சிந்தனை சித்திரம் என்று சொல்லணும். எனவே இந்த ஒரு சிந்தனை சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.